ஈரோட்டில் பரப்புரை செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளை தப்பிக்க விட்டவர் எடப்பாடி பழனிசாமி என்று விமர்சித்தார். பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு பழனிசாமிக்கு அருகதை இருக்கா? ஆனால் அதிமுக பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லிச்ச. ஆனால் அந்த வழக்கையும் முறையாக நடத்தி குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தந்து 85 லட்சம் ரூபாய் இழப்பீட்டையும் இன்றைக்கு வாங்கி தந்த ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. மாலையில் கோவையில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்த முதலமைச்சர் பிரதமர் மோடியின் சென்னை வருகையால் திமுகவின் வெற்றி உறுதியானதாக தெரிவித்தார். 4ஆம் தேதி சென்னையில் ரோடு ஷோ பண்ண வராராம் செய்தி வந்துச்சு. இதனால யாரு மகிழ்ச்சி அடைகிறாங்களோ இல்லையோ, நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். திமுக காரங்களுக்கு இப்ப செம குஷி. ஏன்னு கேட்குறீங்களா? போன முறை 2024 தேர்தல் அப்போ இப்படித்தான் சென்னையில் அவர் ரோடு ஷோ பண்ணார். நாம 40க்கு 40 முழு வெற்றி பெற்றோம். இதனிடையே தருமபுரியில் பரப்புரை செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி வழக்கில் நியாயமான விசாரணை வேண்டுமென சிபிஐ வசம் ஒப்படைத்தது அதிமுக அரசு என்றார். தமிழக அரசு உங்களுடைய ஆட்சியினுடைய புள்ளி விவரப்படி பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தும் வழக்குகள் 26,651. திரு ஸ்டாலின் அவர்களே, பொள்ளாச்சியில் நடைபெற்ற சம்பவங்கள் உடனடியாக நியாயமாக விசாரணை நடைபெற வேண்டும் என்பதற்கு சிபிஐக்கு உத்தரவிட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்து விட்டதாக முதலமைச்சர் விமர்சித்த நிலையில் கிருஷ்ணகிரி கூட்டத்தில் அதற்கு இபிஎஸ் பதிலளித்தார். இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க அதிமுக விக்கல, நீங்க தான் காங்கிரசுக்கு உங்களுடைய கட்சியை வித்திருக்கிறீங்க. உண்மைதானே? இந்த கொடி பறக்குது பாத்தீங்களா? எதனால பறக்குது? காற்றுல பறக்குது. காத்த கண்ணுக்கு தெரியுதா? காற்று கண்ணுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி இந்தியாவில் திமுக கட்சி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பரப்புரை மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செங்கோட்டையன் குறித்து விமர்சித்தார். நான் அவர்கிட்ட கேட்கிறேன், ரொம்ப மதிப்பு வச்சிருக்கேன் அவர் மேல. ஒன்னே ஒன்று கேட்கிறேன், 9 ஆண்டுகள் நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு செய்யாத ஒரு நல்லதை தம்பி விஜய் ஏசியில டிவிக்கில சேர்ந்து வென்று வந்து செய்ய போறீங்களான்னு கேட்கிறேன். பதில் சொல்லுங்க. அது என்ன? நீங்க எம்ஜிஆர் ஐயா கூட இருந்தீங்க, அப்புறம் ஜெயலலிதா அம்மா கூட இருந்தீங்க, அப்புறம் இந்த விஜய் ஐயா கூட போய் நிற்கிறீங்க. அது ஏன் நடிக்கிறவங்களா பார்த்து போறீங்க? சினிமா தான் உங்க சித்தாந்தமா? என்ன? பெரம்பூரை தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் மரக்கடை பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட விஜய் தாவேகா பரப்புரை பாடலை பாடி வாக்கு சேகரித்தார். நான் தன்னந்தனியாளு, நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேரு, மிரல போது ஸ்டேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு, நல்லவங்க வாழ நீ விசிலு கடி ஓட்ட. கூட்டு சூழ்ச்சி செய்து ஜனநாயகன் பட வெளியீட்டை தடுத்து நிறுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த கரூர் நிகழ்ச்சி சூழ்ச்சின்னு பலர் சொல்றது மாதிரி நம்ம கடைசி படமான ஜனநாயகன் நம்ம மனசுக்கு நெருக்கமான உங்க எல்லாரோடும் நமக்கு இருக்கிற பூர்வ ஜென்ம பந்தத்தை இன்னமும் எங்க இறுக்கமா மாத்திடுமோன்னு, எங்க அது இந்த தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய ஆயுதமா மாறிடுமோன்னு ஒரு கூட்டு சூழ்ச்சி. அதோட இன்னும் பல சூழ்ச்சிகள். உங்களுக்காக நீதி கேட்க வந்த எனக்கும் சேர்த்துதான் நீதி வேண்டும். சிலிண்டர் பிரச்சனைக்கு மத்திய மாநில அரசுகள் தான் காரணம் என்றும் தாவேகா தலைவர் விஜய் கூறினார். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு டிஜிபியை நியமிப்பதில் இழுபறி நீடித்து வந்த நிலையில் மூத்த ஐபிஎஸ் அதிகாரியான சந்தீப் ராய் ரத்தோரை புதிய டிஜிபியாக நியமனம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஓய்வு பெற்றார். அதன் பின்னர் தமிழக அரசு ஐபிஎஸ் அதிகாரி வெங்கட்ராமனை பொறுப்பு டிஜிபியாக நியமனம் செய்தது. இதனை எதிர்த்தும் சீனியாரிட்டி அடிப்படையில் டிஜிபியை நியமிக்க கோரியும்
உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் சட்டம் ஒழுங்கு டிஜிபி பதவிக்கான பெயர்களை ஒரு வாரத்திற்குள் தமிழக அரசு பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் அந்த பட்டியலில் உள்ளவர்களின் பெயரை இறுதி செய்து 2 வாரங்களுக்குள் UPSC தேர்வு செய்து புதிய டிஜிபி பெயரை தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரவிட்டது. இதற்கிடையே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் டிஜிபி நியமன விவகாரத்தில் முதலமைச்சரால் முடிவெடுக்க முடியாத சூழல் நிலவி வந்தது. இந்நிலையில் தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோரை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 1992ஆம் ஆண்டு பேட்ச் IPS அதிகாரியான சந்தீப் ராய் ரத்தோர் தற்பொழுது பயிற்சி கல்லூரி டிஜிபியாக உள்ளார். சந்தீப் ராய் ரத்தோர் அடுத்த 6 மாதங்களுக்குள் ஓய்வு பெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு IAS மற்றும் IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு வரும் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் அதிரடியாக மாற்றி வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆட்சியர் இளம்பகவத் மாற்றப்பட்டு புதிய ஆட்சியராக விஷு மகாஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் ஆட்சியர் பிருந்தாதேவி மாற்றப்பட்டு அருண் தம்புராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று மதுரை காவல் ஆணையராக இருந்த லோகநாதன் மாற்றப்பட்டு அபிஷேக் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தாம்பரம் காவல் ஆணையராக இருந்த அமல்ராஜ் மாற்றப்பட்டு சஞ்சய்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். மேற்கு மண்டல IGயை மாற்றி புதிய IGயாக ரம்யா பாரதியை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. சில அதிகாரிகளை மாற்ற வேண்டுமென எதிர்க்கட்சிகள் கோரி வந்த நிலையில் இடமாற்றம் நடைபெற்றுள்ளது. ஒட்டப்பிடாரம் அருகே வளர்ப்பு நாய் நகத்தால் கீறியதில் ராபிஸ் நோய் தாக்கி சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் செல்வகுமார், ஜோதி தம்பதி. இவர்களது மகள் செல்வ சுகாசினி தூத்துக்குடியில் உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வீட்டில் வளர்த்து வரும் நாயுடன் செல்வ சுகாசினி விளையாடும் போது அது நகத்தால் கீறியதாக கூறப்படுகிறது. சிறிய கீறல்தானே என அலட்சியமாக விட்ட மாணவி தடுப்பூசி போடவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் கடந்த 28ஆம் தேதி உடல்நலம் பாதிக்கப்பட்ட சிறுமி தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவருக்கு ராபிஸ் தொற்று பாதிப்பு இருந்தது தெரியவந்தது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மாணவியின் உடல் முழுவதும் விஷத்தன்மை பரவியிருந்த நிலையில் சுகாசினியின் உடலை பெற்றோரிடம் ஒப்படைக்காமல் அரசே தகனம் செய்தது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் அமைச்சர் KN நேரு தலைமையில் நடைபெற்றது. திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் காங்கிரஸ், தேமுதிக, VCK, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதேபோல கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட தோழமை கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் அமைச்சரும் திமுக வேட்பாளர் KN நேரு தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் KN நேரு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உழைப்பு என்பதே இதுக்கு தேவையாக இருக்கிறது. எனவேதான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது, அதுக்காக தான் கூட்டப்பட்டது. எனவே ஒவ்வொருவரையும் நான் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறேன். மேலும் திமுகவின் கடந்த 5 ஆண்டு கால பல்வேறு நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் என்றார். அதேபோல தற்போது அறிவித்துள்ள திமுக தேர்தல் அறிக்கையும் வீடு வீடாக கொண்டு செல்லப்பட்டு விளக்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் KN நேரு ஆலோசனை வழங்கினார். தாவேகாவால் திமுகவின் வெற்றி பாதிக்காது என சபரீசன் தெரிவித்துள்ளார். சென்னை வில்லிவாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சபரீசன் வெற்றி பெறுவோம் என 100% நம்பிக்கை இருப்பதாக கூறினார். So it will be delivered. It will be delivered. Even the 8,000 coupon, it is a new scheme that has been introduced by our Chief Minister. How will be the victory of DMK, sir? Very bright. It is very bright. We are very confident. Thank you. தொடர்ந்து பேசிய அவர் தாவேகா குறித்த கேள்விகளுக்கும் பதிலளித்தார். What new party has come out, whether it will affect in anything or not? No. There's no effect here. Because he is contesting in 2 constituencies. Which shows the confidence of the leader. Yeah? முன்னதாக திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகனுக்கு ஆதரவாக வெள்ளிவாக்கம் நல சங்கங்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் சேகர் பாபு, சபரீசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.